அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய புதுவை இமாக்குலேட் சபையின் நிறுவனர் இறை ஊழியர் திரு லூயிஸ் சவீனியன் துப்பி அடிகாரரை கொண்டாடுகிற ஒரு விழா. இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஒரு இறைவனுடைய அடிகளார் இறை ஊழியர் அவர்கள் ஒரு சபையை நிறுவி பெண் கல்வியை வலியுறுத்தி இங்கே புதுச்சேரியில் பெண் கல்வியை கொண்டு வந்திருக்கின்றார், வளர்த்திருக்கின்றார். அவர் கொண்டாடுவது என்பது அது காலங்கடந்து கொண்டாடப்படுகிறது என்பது பாராட்டக்கூடிய ஒன்று. நம்முடைய அருண் சகோதரி திரு பாஜ்மா அவர்களை பாராட்ட வேண்டும். இதற்கு முயற்சி பொதுவாக பெண் கல்வி அப்படின்னு சொன்னால் வீட்டில் உள்ளவங்க பெண்களை படிக்க வைப்பாங்களா, பள்ளிக்கு அனுப்புவாங்களா, எத்தனை ஆண்டுகள் படிக்க வைப்பாங்க, அது மாதிரி இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஏன் சொன்ன பழக்கம் தமிழகம் பூச்சிருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களை ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே அனுப்ப மாட்டாங்க. வீட்டுக்கு கூட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரி வீட்டுக்கு பார்த்தோம் பூச்சி வச்சுருப்பாங்க. பள்ளிக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஒரு 5வது 6வது முடிச்ச உடனே எடுத்துருவாங்க. இடைநிற்றல் பள்ளியிலேயே இடைநிற்றல் அப்படின்னு நிலையில் பார்த்தீங்கன்னா நிறுத்துவாங்க. யாரும் அதிகமாக படிக்க மாட்டாங்க. அது இருந்த ஒரு காலம் உண்டு. இந்த நிலை மாற வேண்டும் என்று எண்ணி பெண் கல்வியை வலியுறுத்தினேன். பூச்சியை அதிகம் பூச்சி பாரதாசன் பெண் கல்வியை வலியுறுத்தி கவிதையில் எழுதியவர். பெண்களை அடிமை வைத்திருப்பதை எதிர்த்தவர். அப்போ பெண்ணுக்கு உரிய உரிமை கிடைக்க வேண்டும் எண்ணிய நிலை உண்டு. நம்முடைய அடிகளார் அவர்கள் சபையை நிறுவி, இமாக்கல் சபையை நிறுவி இறைப்பணி செய்து கல்வி பணியையும் சிறப்பாக செய்திருக்கின்றார். குறிப்பாக பெண் கல்வி எப்படி வலியுறுத்தணுமோ அந்த பெண் கல்வியை கொண்டு வந்திருக்கின்றார். இல்லை இவ்வளவு பேர் பெண்கள் தான் படிக்க முடியுமா? இதே கல்வியில் கூட படிக்க முடியுமா? இப்போ பார்க்கணும் பெண்கள் படிக்கிறது எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலத்தில் ஒரு போட்டி, யார் அதிகமாக தேர்வில் வெற்றி பெற அதிக மதிப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அதிக வெற்றி பெறுவதும் பெண்கள் தான். அதிக மதிப்பெண் எடுக்கிறவங்க யாரும் பெண்களாக தான் இருக்கிறாங்க. நிலை அப்போ இலசனம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு படிக்க முடியாது, உங்களுக்கு உயர்ந்த இடங்களுக்கு வர முடியாது. அப்போ ஒரு பெண்கள் வீட்டிலேயே அடைக்கப்பட்டிருக்கிற நிலை இருந்தால் இருக்க முடியுமா? எத்தனை வளர்ச்சி கல்வியில், எத்தனை வளர்ச்சி, பெண்களுக்கான கல்வி எவ்வளவு உயர்ந்து இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க இந்த நிலையில் இருக்கும் பொழுது அதிகாரத்தோடு நாம் கண்டிப்பாக எண்ணி பார்க்க கட்டாயம் இருக்கிறது சொல்லுவோம். இதெல்லாம் கொண்டாடுமா இந்த விழாவை? அவர்கள் போட்ட ஒரு விதை இப்போ ஆரம்பமாக தழைத்து வளர்ந்து வேரூன்றி தாகி இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெண் கல்வியை நமக்கு கொடுத்தவர் அடிகளார் அவர்கள். இறை ஊழியம், இறைவனுக்கு ஊழியம் செய்வர்கள் எப்பொழுது அன்பாக தான் இருப்பாங்க. மற்றவர்கள் அன்பாக தான் இருப்பாங்க. மற்ற நல்லா தான் இருப்பாங்க. நல்ல பலரும் நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும். அது மாதிரி இறை ஊழியராகவும் இருக்கின்றார். பெண் கல்வியை பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலத்தில் நாம் எப்படி இருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கண்டுபிடிக்கிறோம் என்று பார்த்தால் ஒரு பெரிய வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம். 100% பெண்கள் படித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி படிப்பு மட்டுமல்ல, கல்லூரி படிப்பையும் முடித்தவர்களாக இருக்கிறார்கள். பட்டப்படிப்பு, மேற்பட்ட படிப்பு இப்படியெல்லாம் செல்லக்கூடிய நிலையில் பெண்கள் இருக்கின்றார்கள். அதிகமான பணி இடங்களில், இப்போது அரசு பணியிடங்களில் பெண்கள் பணியில் அமர்வதை நாம் பார்க்கின்றோம். அரசு எல்டிசி, யூடிசி, அசிஸ்டன்ட் ஒரு முக்கியமான ஒரு அரசில்
நிர்வாகத்தில் உள்ள பணிகள். இதில் பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக அந்த தேர்வில் வெற்றி பெற்று வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த பணியானை வழங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. 75 விழுக்காடு அளவு வராங்க. 50 சொல்ல முடியாது, அதோட அதிகமாக வராங்க. 75 விழுக்காடு பணியானை வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, பொது அறிவு நல்ல, அந்த தேர்வில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு சிறந்த முறையில் பதில் அளிக்கின்றார்கள், வெற்றி பெறுகிறார்கள். பணியும் சிறப்பாக பணியாற்றி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா பணியிடங்களிலும் பெண்கள் அதிகமான அளவில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு நல்ல வசதி, கல்வி வசதி இங்கே கொடுக்கப்பட்டு வருகிறது. பெண்கள் ஆர்வத்தோடு படித்து வருகின்றார்கள். பெற்றோர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். இப்போ பள்ளிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க, கல்லூரிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இடைநிலையிலிருந்து பள்ளியில் இல்லாத ஒரு நிலை. நம்முடைய திரு ராமதாசம்லாம் அங்கே இருந்தாங்க, துறையில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஏன் அந்த இடைநிலையில் வருது, பாதி பேர் வர மாட்டாங்க, 12வது போக மாட்டாங்க, எப்படி அப்படின்னு. இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்குது. இடைநிலையிலிருந்து இல்லாதவர்களை பள்ளியில் இருக்கிறது. இது ஒரு நல்ல, அதாவது ஒரு நல்ல வளர்ச்சியை காண முடிகின்றது. பெண் கல்வி ஒரு பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்திருக்கின்றது. அரசாங்கம் பெண்கள் படிப்பதற்கான என்னென்ன வசதிகளை, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியுமோ அதை செய்து கொடுத்து கொண்டு வருகிறது. பெண்களின் யுத்தத்தில் நம்முடைய அடிகளார் அவருடைய விழா கொண்டாடுவது மிகவும் பொருத்தமான ஒன்று. குறிப்பாக இந்த சபையின், இமாக்கல் சபையினுடைய இதய கல்லூரியில் கொண்டாடப்படுவது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். இந்த கல்லூரியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தா, இதய கல்லூரியை பொறுத்தவரை பார்த்தா பெண்கள் படிக்கிற ஒரு நல்ல கல்லூரி. குறிப்பாக பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு அடுத்து இங்கே புதுச்சேரி படிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பெண்கள் எந்த கல்லூரிக்கு போனால் இங்கே இதய கல்லூரி தான். இங்கே படிக்க வேண்டும், இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற ஒரு கல்லூரியாக இந்த கல்லூரி இருப்பதை பார்க்க முடிகிறது. இங்கே படித்துவிட்டு பெண்கள் நல்ல பணிக்கு செல்கிற வாய்ப்பும் இருப்பதை காண முடியும். அப்போது நல்ல கல்லூரியாக இந்த கல்லூரி இங்கே தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருப்பது புதுச்சேரி அரசுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற ஒரு கல்லூரி என்று கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல கல்வி கொடுக்குறீங்க, கல்லூரி ஒரு நல்ல கல்லூரி, நல்ல நம்முடைய முதல்வர் இப்படி ஒரு நல்ல கல்லூரியாக நம்முடைய இதய கல்லூரி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே நிறைய கருத்து சொல்லியிருப்பாங்க. என்னுடைய கல்வியாளர்கள் எங்கள் ராமதாசன் எங்கள் நண்பர் இருக்கார், அவர் நிறைய நூல் எழுதுவார். பஞ்சராமன் இருக்கார், பஞ்சராமன் அவங்களும் நிறைய நூல் எழுதுறவங்க, நூல் வெளியிடுறவங்க, நிறைய செய்திகள் சொல்லியிருப்பாங்க கல்வியாளர்கள். அதனால் அவங்க சொல்கிறத கேட்டுருப்பீங்க. அது மாதிரி நீங்கள் நிறைய இப்போ நீங்கள் எப்படி நான் சொல்கிறேன், இப்போ நிறைய நூல் எழுதுறாங்க, நிறைய வெளியிடுறாங்க, பல்கலைக்கழக பணியாற்றுறாங்க. அவர் நல்ல நிர்வாகத்தில் கல்வித்துறை மேலே நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு படிப்பில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இங்கே சொன்னாங்க, நம்முடைய அடிகளார் அவர்களுக்கு இறைவனுடைய ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே எங்கள் சபாநாயகர் அவர்கள் சொன்னாங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குது, அதில் ஒரு கட்டுக்குள்ள நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆனால் இப்போ நாங்கள் சொல்லலாம் அது மாதிரி இல்லை என்று சொன்னாலும் விழாவாக இருப்பதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும். விழா எடுப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். அதற்கு கேபினட் வச்சு அந்த அமைச்சரை கொடுத்த முடிவெடுத்து அது மாதிரி விழா கொண்டாடுவதற்கு நடவடிக்கை என்னுடைய அரசு எடுக்கின்றதற்கு நான் மூலம் தெரிவித்தாலும், குறிப்பாக அவர்கள் அதிக ஆண்டுகள் புதுச்சேரியில் இருந்திருக்கிறார்கள், கல்வி பணி செய்திருக்கின்றார்கள், இறைப்பணி செய்திருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு புது அரசு கொடுக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாக செலுத்த வேண்டிய மரியாதை நிச்சயமாக கொடுக்கும் என்று இங்கே கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினை கூறி வாய்ப்பு